தமிழ் மாதங்கள்லேயே ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்னா அந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு மாதத்துலேயுமே தமிழ் மாதத்திற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மைகள் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் பல கிரக நிலைகளில் சில அதிசயங்கள் நிலவுகிறது. இதன் மூலம் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது. ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதியான இன்றில் பிறந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மேலுமே இது 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ யோகத்துடன் இந்த ஆடி மாதமானது பிறந்திருக்கு. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்தோடு இருப்பது தான் சிவராஜ யோகம். ஸோ இந்த மாதத்தில் சூரியன் புதன் குரு கடகராசியில் பயணிக்க இருக்கிறார். இதனால் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அதுவும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயம்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே புதனே அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு நுணுக்கத்தோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கிரக நிலைகள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க போகிறோம். கல்வியில் கவனம் செலுத்தும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, வெற்றிக்குரிய வழிகளை பின்பற்றி முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. மாதத்தோட முற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் அதன் பின் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் செலவுகளை உங்களுக்கு அதிகரிப்பார். அலைச்சலுமே உங்களுக்கு ஏற்படுத்துவார். நிம்மதியற்ற ஒரு நிலையை உருவாக்குவார். மேலுமே ஞான மோட்சக்காரகன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளை முடிக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உண்டாகும். இழுப்பறியாக இருந்து வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றி கொடுக்கும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேர்றது, மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள், தொழிலில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மேலுமே வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். உங்களோட சகாயஸ்தானாதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால குடும்பத்தினரை கொஞ்சம் இந்த டைமில் அனுசரித்து செல்வதும், வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் காப்பதும், பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் தலைமையின் வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவதனால நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். விவசாயிகள் விளைச்சலில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சந்திராஷ்டமம் ஜூலை 28, 29 ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோமா, அக்னீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகி பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் புதன் பகவானை வழிபட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததாக மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்ந்த இடத்தை அடைய வேணும் அப்படிங்கிற உறுதியோடு செயல்படும் உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆடி மாதம் அப்படிங்கிறது பல நன்மையான மாதமாக தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே யோகக்காரகன் ராகு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வெளி வட்டாரத்திலையுமே உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. ராசிநாதன் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மனதில் நீண்ட நாளாகவே பல கவலைகள் சுமைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே தொழிலில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். சில பேர் இந்த டைமில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க, ரொம்பவே நல்லது. நேர்த்தி கடனை செலுத்தி மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் ஆகஸ்ட் 9 வரைக்குமே அஸ்தமனமாகி இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும்.
மேலுமே கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் இருக்குது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனால் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இது எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். செல்வாக்கோடு நடைபோட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆத்மகாரகன் சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. இந்த காலகட்டத்தில் வருமான விவகாரங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே புதிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. உடன் இருப்பவரோட ஆலோசனை ஏற்க வேணும். பணியாளர்கள் நேர் வழியில் செயல்படுவது அவசியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுபறியாக இருக்கும். மாணவர்கள் தவறான நட்பை விட்டு விலகுவதனால நல்ல ஒரு உங்களோட வாழ்க்கையிலுமே சரி உங்களுடைய படிப்பிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான அமைப்பெலாம் இருக்குது. சந்திராஷ்டமம் ஜூலை 29, 30 இந்த நாளில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. பிரித்தியங்கராவை வழிபட எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கும். மேலும் உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே அம்மன் வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லது. ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு சின்ன உதவியாக இருந்தாலும் செய்யுங்க, அது உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். ஏழை எளியவங்களுக்கு அது பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றே கணக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தன புத்திரகாரகன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குரு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிப்பதனாலும் ஆகஸ்ட் 9 வரைக்குமே அஸ்தமனம் அடைந்திருப்பதனாலும் கடந்த மாதம் வழங்கியது போல் இந்த மாதத்தில் அவரால் யோக பலன்களை வழங்க முடியாது. ஸோ திட்டமிடாமல் எந்த ஒரு வேலைகள்லையுமே இறங்கி அதனால் பல சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய இக்கட்டான ஒரு சூழல்கள் வரும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க, ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த அளவுக்கு வரவு உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்காது, இழுபறியாக இருக்கும். குடும்பத்திலையும் சரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் நிலைகள் இருக்கும். 10ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானால் வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நிர்வாகத்தோட ஆதரவு கிடைக்காது. சில பேர் வேலையை விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிலைகளுமே உருவாக வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்கட்டான ஒரு சூழலில் இவங்களுக்கு இருக்கும். பல வழியிலுமே செலவு ஏற்படும். சில பேர் கடனை அடைப்பதற்கு மறு இடத்துல கடன் வாங்கக்கூடிய கட்டான சூழல்கள் அமையும். ஆகஸ்ட் 9 முதல் மீண்டும் குரு உச்சமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல், அதற்கு பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். தொழிலையுமே நல்ல ஒரு ஆதாயம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. நிறைய பேர் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. உங்களுக்கு குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கும். எடுத்த ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை கொடுக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்களையும் பெற்றோர்களுடைய ஆலோசனை ஏற்பது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கே ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே அம்மன் வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லது. வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்குமே தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி காலை மாலை என 2 வேளைகளிலுமே வழிபாடு செய்யுங்க. அதுலேயும் ஆடி வெள்ளி இந்த ஆடி அமாவாசை இந்த நாள்லலாம் ரொம்ப பூஜை செஞ்சு வீட்டில் நிவேதனமாக ஏதாவது படைச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. சந்திராஷ்டமம் ஜூலை 30, 31 இந்த நாளில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருங்க. தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபடுங்க. தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வீடு தேடி வரணும் அப்படின்னா தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கிரகநிலைகள் ஓரளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடையலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்கணத்திற்கு எதிரிகளை வெல்லக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுமே தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழிலில் மாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கேன். வெறியங்கள் அனைத்துமே குறையும். பண வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு பரிபூர்ணமாக நீங்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனத்தில் வேகமாக செல்வது,
அதே மாதிரி செல்ஃபோன் பேசிக்கொண்டே நீங்கள் வாகனம் ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சனி உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறதுனால மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. மேலுமே மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புமே இருக்குது. என்ன மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைச்சிருக்கு, எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.